கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த வருடத்தை ஆரம்பித்த நாள்ல இருந்து சரியாக 2 வாரம், ஒவ்வொரு வாரம் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள். முதல் வாரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நிறைவேற்றுகிறவனாயிரு, எடுத்த தீர்மானத்தை சரியா நிறைவேற்றுவதற்கு பிரயாசம் எடு என்று சொல்லி நிறைவேற்றுகிறவனாயிரு என்று பேசினார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார், நாம் எப்படி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பேசினார். நிறைவேற்றியும் வளர்ச்சியும் வந்த பின்பு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நீங்களும் நானும் இந்த ஒட்டுமொத்த சபையும் என் சத்தத்தை கேட்கிற எல்லாருமே நாம் தேவனை எப்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். We have to glorify our God. என்னுடைய தியானத்தின் தலைப்பு மகிமைப்படுத்துகிறவனாயிரு. எல்லாரும் ஒரு விஷயம் சத்தமா சொல்லுங்க, என்னவாயிரு? மகிமைப்படுத்துகிறவனாயிரு. முடிஞ்சா பக்கத்துல கூட தட்டி சொல்லுங்க, மகிமைப்படுத்துகிறவனாயிரு. பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் ஒரு நாள் தேவனை அறியாத ஒரு மனுஷனாக, அந்நியனாக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கிறவனாக, மிகவும் துன்பப்படுத்துகிறவனாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தருடைய வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். சந்தித்த நாளிலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை போல கடினமான ஊழியம் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தன் ஜீவனையும் பொருட்படுத்தாதபடி கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தார். பலவிதமான நிருபங்களை எழுதினார், 14 நிருபங்களை எழுதினார். அப்படி ஒரு நிருபத்தில் அவர் ரொம்ப முக்கியமாய் நம்ம விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு காரியம் என்ன சொல்றார்னா, நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த 2025 தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற, ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் எல்லாருமே இந்த சபையார் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பமும் ஜீவனுள்ள தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு நம்மை நாம் ஒரு சோதனையோடு இந்த செய்திக்குள்ள கடந்து செல்வோனா, ஆண்டவர் சில காரியங்களை நினைவுபடுத்துவார். இந்த இடத்துல நீ என்ன மகிமைப்படுத்தாம விட்டுட்ட, இந்த இடத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம விட்டுட்ட, இந்த இடத்துல நீ என்ன உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தாம விட்டுட்ட என்று சொல்லி சொல்லும் போது ஆவியானவருக்கு உடனடியாக விட்டு கொடுத்து, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவனாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று தீர்மானம் எடுங்கள். அவரை மகிமைப்படுத்த நம்மையும் அவர் மகிமைப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? Turn with me to Isaiah. ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 42வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம்னா, இந்த ஆண்டவர் செய்தது போல இந்த உலகத்தில் ஒருத்தரும் நமக்கு எதுவும் செய்திருக்க முடியாது. யாரும் எதுவும் செய்யல. ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல திட்டமா எதிர்பார்க்கிறார்னா, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்னென்றால், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டேனா, கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, தேவன் என்ன நம்மிடத்தில் விரும்புகிறார்னா, அவருடைய மகிமையை வேறு ஒருவருக்கு என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அவருக்கான துதியை விக்கிரகங்களுக்கு கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லுகிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேற எங்கேயோ கொடுத்துட்டீங்கன்னா, வேற ஏதோ ஒரு மனிதனுக்கு கொடுத்திருப்பீங்கன்னா,
வேற ஏதோ ஒரு இடத்துல கொடுத்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்று அறிந்து, தேவனே இனி ஒரு காலமும் என் வாழ்க்கையில எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஆண்டவரை உங்களை மகிமைப்படுத்த நான் தவறாதபடி முதல் இடத்துல உங்களை நான் மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று சொல்வீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கு கொடேன், நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் திட்டமா இருக்கிறார். விக்கிரகங்களுக்கு கொடேன், அது நடத்துச்சு இது நடத்துச்சு, இவங்களை பிரியப்படுத்த அவங்களை பிரியப்படுத்த cannot, அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் தேவன். அப்ப இன்னைக்கு இந்த அந்த அந்த சத்தத்தோடு நம்ம உள்ள கடந்து செல்வோம். 3-4 சம்பவங்களை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர. தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தினவர்கள் யார், யாரெல்லாம் மகிமைப்படுத்த தவறினார்கள் அப்படி என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிங்கள் என்னோடு சேர்ந்து ஆதியாம புஸ்தகம் 11வது அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 11, ஆதியாம புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்கள். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதுல வந்த வார்த்தையிலே நீங்கள் அந்த வசனத்தை கவனிச்சுப்பீங்கன்னா, அதுல ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எல்லாரும் அந்த வரியை சேர்ந்து வாசிங்க. என்னவாது? நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார். தேவன் இந்த பூமியிலே மனிதர்களை சிருஷ்டித்தார். இவங்க எல்லாரும் ஒரு நாள் ஒரு கூட்டமாய் கூடி அவர்களுக்குள் தோன்றின எண்ணம் என்னன்னா, என்ன யோசித்தாங்க அப்படின்னா, ஒரு கோபுரத்தை கட்டுவோம், அந்த கோபுரம் வானத்தின் அளவுக்கு இருக்கணும், அப்படியே பரலோகத்துக்கு மேல ஏறிடணும், ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லிவிட்டு அதை கட்டுவதற்கு முயற்சி எடுக்கும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாம் நமக்கு என்ன உண்டு பண்ணுவோம் என்றால் பேர் உண்டு பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஜனங்களுக்கான எண்ணம், யோசனை, சிந்தனை எல்லாம் என்னன்னா, நாங்கள் உண்டு பண்ணின கோபுரம் என்கிற பேர் வெளியில வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். இதை விருப்பப்படும் போதே 6ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்க கட்டுகிற கோபுரம் என்னவாதுன்னா ஒரு நாளும் அதை யாரும் என்ன செய்ய முடியாதுன்னா தடை பண்ண முடியாது என்று சொன்னார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு கோபுரத்தை கட்டுவாங்களா, அதை கட்டும் போது சொல்வாங்களா நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அந்த நினைப்புல ஒரு நினைப்பு வருமா? என்ன நினைப்புனா, இதை யார் நினைச்சாலும் தடை பண்ண முடியாது என்று நினைத்தார்கள். செய்வதன் நோக்கம் என்ன? தங்கள் பேர் பிரஸ்தாபத்திற்காக செய்கிறார்கள். இங்கத்தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே சில காலங்களிலே சில வேளைகளிலே சிலது தடைப்படும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரம் ஒருவேளை இது பிசாசு தான் தடை கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சரி இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பகுதி நீங்கள் உற்று கவனிப்பீர்கள் என்றால், தேவனே அவர்களை அந்த கோபுரத்தை கட்ட விடாதபடி தடை செய்தார். தடை செய்ததற்கான நோக்கம் என்னவென்றால், அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபம், கர்த்தருடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபம் வரும்போது கர்த்தர் என்ன கொண்டு வந்தார்னா தடையை கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்? தடை கொண்டு வந்தார். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடை, அது தானா வந்த தடையா இல்ல நான் என் பேர் வெளியில வரணும்னு செய்கிற முயற்சியினால் வந்த தடையா என்று ஆழமா யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். சில வீடுகளை கட்ட பிரயாசப்படுகிறார்கள், பல வருஷமா கட்ட பிரயாசப்படுகிறார்கள், அதுக்காக எல்லாவற்றையும் சேர்க்க நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு காலம் அவர்களால் கட்டி முடிக்க முடியாமல் போகிறது. பல வேளைகளில் அந்த எதுக்காக கட்டுகிறோம்? நான் யார் என்று காண்பிக்க கட்டுகிறோமா? ஏன் பிரயாசம் வெளியில வரணும்ன்றதுக்காக கட்டுகிறோம் என்றால், சில வேளைகளில் நாம் தடைகளை சந்திக்கிறோம். பாருங்க, இவங்க என்ன முயற்சி பண்ணினாலும் அதை அவர்களால் கட்டி முடிக்க முடியவில்லை. தேவன் அதற்கு தடையை மாத்திரம் ஏற்படுத்தவில்லை, அவர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களை சிதறடித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களுக்கு நாங்கள் என்ன உண்டாக்குவோம்? என்ன உண்டாக்குவோம்? பேர் உண்டாக்குவோம். நான் ரொம்ப தாழ்மையா சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவர்களாக, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக, நம்முடைய பேர் எப்பெல்லாம் வெளியில வரணும்னு நினைக்கிறோமோ
அதை கர்த்தர் விரும்புவதில்லை. சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வதில்லை. அது எப்படி பாஸ்டர்? 4 பேருக்கு முன்னாடி நான் நல்ல பெரிய ஆளுன்னு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது தவறா இருக்கு. நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கள், தேவனே என்னை வெளியில கொண்டு வருவது வேற, தேவனே என்னுடைய பேரை வெளியில கொண்டு வருவது வேற. ஆனால் நானே எனக்குள்ள எண்ணத்தினால என் பேரை வெளியில கொண்டு வரணும்னு நினைப்பேனா, கர்த்தர் அதை விரும்புவது கிடையாது. அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ இந்த ஜனங்கள் எடுத்த முயற்சி தடைப்பட்டதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்கென்று பேர் உண்டு பண்ண நினைத்தார்கள். காரணம், கர்த்தருக்கு கனம் கொடுக்கவில்லை, கர்த்தருக்கு மகிமை கொடுக்கவில்லை, கர்த்தரை அவர்கள் துதிப்பதற்கு ஆயத்தமாயில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய இடத்துல கனப்படுத்தவில்லையோ? அப்படின்னா இல்ல ஆண்டவரே, இந்த 2025 இனி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் எதை செய்தாலும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, நாங்கள் எதை செய்தாலும், tell it one more time, நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் என்ன செய்ய போறோம்? அவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, அவரை மகிமைப்படுத்துவோம், தகப்பனை மகிமைப்படுத்துவோம், ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துவோம். அவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். என்னைக்கு அதை நம்ம ஒரு கவர் பண்ணி மறைக்க நினைச்சு நம்மளை வெளிப்படுத்த நினைக்கிறோமோ, it becomes a stumbling block. அங்க ஒரு தடை வந்துடுறத பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் வேதத்தில் இன்னொரு பகுதியை பாருங்க. இதே போல ஒரு ஜனம் கூடுகிறார்கள், கூட்டமாய் கூடுகிறார்கள். அவர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. இங்கே ஒருமனப்பட்டதற்கான நோக்கம் என்ன பாருங்க. வாசிங்க, அப்போஸ்தலர் 2:46 வாசிங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. அடுத்த வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று சொல்வார்கள். இங்கேயும் ஒரு கூட்ட ஜனம் கூடி இருக்கிறார்கள். அவர்கள் கூடி ஒருமனப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் எங்க சேர்த்து கொண்டிருந்தார்னா, சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். நீங்க 11வது அதிகாரம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை சிதறடித்தார் என்று இருக்கிறது. ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள்ல வரும்போது கர்த்தர் அவர்களை சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அப்ப நான் சொல்லுவேன், எங்கெங்கெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமோ, எங்கெங்கெல்லாம் கர்த்தரை உயர்த்துகிறோமோ, கர்த்தர் அங்கு சேர்க்கிறதை ஏற்படுத்துகிறார். அவர் மகிமைப்படும் போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மையும் மகிமைப்படுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 2 சம்பவத்திலும் கூட்டம் ஆள் கூடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய சபையின் நோக்கம் என்ன? நாம் எதுக்கு சபையாக கூடியிருக்கிறோம்? நாம் ஏன் சபையை நடத்துகிறோம்? என்ன பாதையில போய் கொண்டிருக்கிறோம்? நம்ம யோசிச்சு பார்த்தோமா, நம்ம எல்லாரும் கூடியிருப்பதன் ஒரே ஒரு நோக்கம், ஒரே சத்தத்துல நம்ம சொல்லணும், நாங்கள் கூடியிருப்பதன் நோக்கம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே. சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே. Where there is no other reason, வேற எந்த ஒரு நோக்கம் எங்களுக்கு கிடையாது. கர்த்தர் மகிமைப்பற்றணும், கர்த்தருடைய பேர் வெளியில தெரியணும், ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்காக வாழ்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். இது ஒரு நோக்கத்துக்காகத்தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன்? அன்றைக்கு முதல் குறிப்பு சொல்லணும்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை என்ன செய்தார்கள் என்றால் மகிமைப்படுத்தினார்கள். சொல்லுங்க, ஒருமனப்பட்டு எதை மகிமைப்படுத்தினார்கள்? கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம கூடுகிற நோக்கம் எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில தடைகள் மாறாது. சிலருடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளுக்கான காரணங்களில் ஒன்று, கர்த்தர் மகிமைப்பட்டிருக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் மகிமைப்படுத்தணும்னா அது தடையாய் மாறிவிடும். எனக்கே ஊழிய அனுபவம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்ச அனுபவத்துல நான் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, நான் எப்பப்பெல்லாம் யாரையாவது இவர் தாங்க அப்படின்னு சொல்வேனோ, கர்த்தர் அவர்களை அதுக்கப்புறம் ஒண்ணு வேற நிலைக்கு கொண்டு போயிருவார், இல்ல அவர்களை என்னை விட்டு நகர்த்திடுவார், இல்ல என்ன அவங்களை விட்டு தூக்கிட்டு வந்துருவார். என்ன நான் படிச்சு கொண்ட ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன்னா, எந்த இடத்திலும் அது மனிதன் அல்ல, தேவனே அதை செய்தார் என்று சொல்வோம் என்றால் அது நிரந்தரமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார்.
எதை சொன்னாலும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இது கர்த்தர் கொடுத்த மனைவி, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், இது கர்த்தர் கொடுத்த சபை, இது கர்த்தர் கொடுத்த ஊழியம். எப்பப்பெல்லாம் கர்த்தரை கொண்டு வருவோமோ அப்போ எப்பெல்லாம் அவர் மகிமைப்படுகிறாரோ அதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனம் ஒருமனப்பட்டு சிதறி போயிட்டாங்க பேர் பிரஸ்தாபத்துக்காக. ஆனா புதிய ஏற்பாட்டுல நீங்க இன்னும் ஒரு வசனத்தை நீங்க அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கணும். இந்த வசனத்தை கவனிங்க, எவ்வளவு தெளிவா தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்வோனா மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. தேவன் மேல இருக்கிற பக்தி வைராக்கியங்க. சொன்னா என் ஆண்டவர், என் ஆண்டவர், என் ஆண்டவர், ஆண்டவரை நான் ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு காட்டுல போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஆடு பின்னாடி அதை சாணியை அள்ளிக்கிட்டு அதுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அதை கழுவிக்கிட்டு அங்க போயிட்டு இருந்தையா. எனக்கும் இந்த தேசத்துக்கு சம்பந்தம் இல்லாதது போலதான் எங்க வீட்டுல என்ன வச்சிருந்தாங்க. ஆனா அங்க போயிட்டு இருந்த என்ன இந்த இடத்துல இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி ஒரு அதிபதியா கொண்டு வந்து வச்சிருப்பார்னா நான் எவ்வளவு என் தேவன் மேல பக்தி வைராக்கியம் பாராட்டுவேன் என்று சொன்னார். எந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவர் மேல இன்னும் பக்தி வைராக்கியம் பாராட்ட முடியும்னா தாங்கள் ஆண்டவர் எங்கிருந்து கொண்டு வந்தார்னு திரும்பி பார்க்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப அவசியமான நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய துதியில, நம்முடைய ஆராதனையில அடிக்கடி நம்ம இருதயத்துல திரும்பி பார்க்கணும். என் ஆண்டவர் எங்கிருந்து தூக்கினார், எப்படி போன நான். அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் சொல்றேன், அவங்க கர்த்தருக்கு நிச்சயமா மகிமையை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பக்தி வைராக்கியம் அதுல இருக்கோ இல்லையோ, சிலருக்கு வைராக்கியம் இருக்கு. அது ஒரு வார்த்தை நமக்கு மறக்கவே மறக்க, செத்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், முகத்துல முழிக்க மாட்டேன், உன் வீட்டுக்கு வர மாட்டேன், உன் வீட்டுல வந்து ஒருவேளை சாப்பிட மாட்டேன், உன் வீட்டுக்குள்ள காலை வைக்க மாட்டேன். அப்படியே ஒரு லிஸ்ட் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. எது செத்தா கூட, நீங்க செத்தப்புறம் நாங்க தாங்க உங்களை பார்க்க வரணும், நீங்க எங்களை பார்க்கவே முடியாதே. எவ்வளவு அதுல முக்கியமான. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த வைராக்கியத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வைராக்கியம் நீங்க பேசுவீங்கன்னா நான் நிச்சயமா சொல்றேன், நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்தவே முடியாது. எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அந்நிய வைராக்கியம் எல்லாம் வெளியில போனாதாங்க நான் உண்மையா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். நீங்க ஒரு இடத்துலயாவது சொல்லுங்க, தாவீதுக்கு இப்படிப்பட்ட வைராக்கியம் யார் மேலேயாவது அவங்க கூட இருக்கக்கூடாது. அவன் மேல ஒருத்தன் கல்லெறிஞ்சான். பேலியாளின் மகனை செத்து போன எல்லாரும் முன்னாடி அவன் ராஜாவா நடந்து போயிட்டு இருக்கான், மேல இருந்து கல்லடிக்கிறான். கூட இருக்கிறவன் சொல்றான், அந்த செத்த நாய் உங்களை இப்படி பேசுது. என்ன நாய் அது பேரு? செத்த நாய் பேசுது. அது பேசலாமா? அது உயிரோட இருக்கலாமா? என்ன ஊடு சொல்லுங்க, அவனை போய் தலையெடுத்துட்டு வர. டேய் சும்மா இருடா, இது கர்த்தரே அனுமதிச்சிருக்காரு அவன் பேசுறது. பேசட்டும்டா, பேசுறா, டே நீ நல்லா பேசுறா. அவ்வளவோ மண்ணள்ளி போடுறான், நீ நல்லா இருக்க மாட்டேன், உன் குடும்பம் நல்லா இருக்க மாட்டான். மண்ணு மேல விழுது, கல்லு படுது. ராஜா சிங்காசனத்தில் நடந்து போறார், விடு. அவன் சொல்றான், ஏதோ சொல்லிட்டு போறான். ஒரு நாள் வந்தது, எவன் பேசினானோ அவன் வந்து காலை பிடிச்சிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து அழுதான். தெரியாம உங்களை சொல்லிட்டேன்னு சொன்னான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் எப்படி மாறுதுன்னா, இவனுக்கு தேவன் மேல பக்தி வைராக்கியம், கர்த்தர் மேல நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுவீங்கன்னா சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆனா சவுல் வாழ்க்கையில் அப்படி இல்லவே இல்லை பாருங்க. அப்படியே வந்தா ஜெயக்கூடிய நாட்டி தான் யாருன்னு நினைச்சா, விழும்போது மரிக்கும் போது ஒரு அந்நிய மனுஷனை போல, ஒரு தற்கொலை பண்ணி மரிச்சது போல மரிச்சு போயிட்டான். அப்போ ரெண்டு காரியம். ஒன்று, முதலாவது நம்ம ஒருமனப்பட்டு அவரை மகிமைப்படுத்தணும். அடுத்தது நமக்குள்ள பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்தணும். பக்தி வைராக்கியம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாசுக்கு என்ன வெளியில தெரியவா போகுது? அல்லேலூயா தானே. ஆண்டவர் அறிவார். இது ஒருவேளை நமக்கு எல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்து வானத்துல இருந்து யாரும் குதிக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விரும்புவீங்கன்னா ஆண்டவர் அடுத்த முறை என் நண்பர்கள் மத்தியில வரும்போது நான் உங்க மேல ஒரு பக்தி வைராக்கியத்தோடு இருக்க எனக்கு கிருபை தார். பரிசுத்தத்தை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் தார். ஜெபத்தை குறித்த ஒரு வைராக்கியம், எனக்கு பக்தி வைராக்கியம் தார். ஒருத்தர் இருந்தா, இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள வேசித்தனம் வந்துருச்சு, விபச்சாரம் வந்துருச்சு. ஒருத்தன் இன்னொருத்தனை கூட்டிட்டு அப்படியே கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்கான். மூப்பர்கள் எல்லாம் நிக்கிறாங்க, ஆரோன் மோசே எல்லாரும். அவன் பார்த்தா ஒருத்தன் ஆரோனுடைய குடும்பத்துல பினகாஸ் என்கிறவன்
அவன் போய் எந்த ரூமுக்குள்ள போனானோ அந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு போய் அவன் தவறு செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஈட்டியை வச்சு 2 பேருக்குள்ளேயும் போயிருச்சு. அந்த ஈட்டி ஒருத்தனுக்குள்ள போய் அடுத்தவனுக்குள்ள போய் கட்டிலுக்கு அடியில வந்துருச்சு. அவன் செய்து முடிச்ச உடனே அங்க இருந்த வாதையெல்லாம் நிக்கப்பட்டுதான். ஒருத்தனை ஏன் இப்படி செய்யணும்னு சொல்ல ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? பினகாஸ் எனக்காக என்ன பாராட்டினானா? பக்தி வைராக்கியம் பாராட்டினான் என்று சொன்னார். எவ்வளவு ஆண்டவர் கவனிக்கிறார். சின்ன காரியம் தான், ஆனா ஒரு மனுஷன் இப்படி நடக்க கூடாத காரியம் நடக்கும்போது தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினார். அப்ப நம்ம இன்னைக்கு 2வது காரியம், ஆண்டவர் எல்லா இடத்திலும் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பக்தி வைராக்கியம் பாராட்ட கிருபைத்தார். 3வது, எதை குறித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், எதை நம்ம அதிகமா பேசணும்? வாசிங்கள் தானியேலின் புஸ்தகம் 2 ஒரு 3-4 வசனத்தை வேகமா வாசி நம்ம முடிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு மனுஷனை பாருங்க, 3வது சம்பவத்தை பாருங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். இப்ப மாட்டோடைய கண்ணோடு மேல எடுத்து பார்க்கறான். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போ எப்பெல்லாம் நானுன்னு சொன்னானோ அப்ப என்ன இல்ல அவனுக்கு? அப்பாடா புத்தி இல்ல. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். என்ன படுத்தினாரா? மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இத சொல்லி முடிச்ச உடனே மாட்டை போல இருக்கிறவன் எவரா மாறிட்டானா? சொல்லுங்க, எப்படி மாறிட்டான்? மனுஷனா மாறிட்டார். அழகா வந்தீங்க பாருங்க லைனுக்கு. மாட்டை போல இருக்கிறவன் யாரா மாறிட்டான்? மனுஷனா மாறிட்டான். புத்தி தெளிவில்லாதவன் தாங்க இந்த உலகத்தான் பேசுறதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை தேவன் ரொம்ப கவனிக்கிறான். அந்நிய மனுஷன் தெரியாது. அவன் சொல்வான், நான் தான் செஞ்சேன். அரசியல்வாதி இப்படித்தான் பேசுவான், சர்வாதிகாரி தான் நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லுவான். இதெல்லாம் அவர்களுடைய வார்த்தை. ஆனா ஒரு தேவ பிள்ளையுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எதை குறித்து நம்ம மகிமைப்படுத்தணும் அதிகமா? வாசிங்க என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அடுத்த வசனம் 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அடுத்தது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவின் வல்லமை என்னை தாங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா என்ன செய்றேனா? மேன்மை பாராட்டுகிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷன் சொல்லுகிறாரு, இவரை போல இவரு ரொம்ப 3வது வாரம் வரைக்கும் போனவர். எனக்கு தெரிஞ்சு வேதத்துல 9 வரங்கள் உடையவர் யாருன்னு சொன்னா பவுல் சொல்லலாம். எல்லா வரமும் உடையவர். அவர் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு ஒரு முள் இருக்குப்பா, அந்த முள்ளை எடுத்துருங்கப்பா, என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா, முள்ளெல்லாம் எடுக்க முடியாது, ஆனா ஒண்ணு செய்யறேன், என் கிருபை உனக்கு தரேன், அதுவும் பலவீனத்துல என்ன செய்யணும், உனக்கு போதும் பூர்ணமா இருக்கும்னு சொல்ற. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் அந்த கிருபையை குறிச்சு என் பலவீனத்தை கூட இப்ப நான் என்ன எதை மேன்மை பாராட்டுவேனா, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை குறிச்சு நான் என்ன செய்வேனா, அவரை மேன்மை பாராட்டுவேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு கிருபையை மகிமைப்படுத்த வேண்டிய பலர், கிருப 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 கிருபன்னு சொல்ல வேண்டிய பலர் இன்னைக்கு எதையோ பேசிக்கிட்டு இருப்போனா, அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார், என்ன நான் ஒன்ன குறிச்சு நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், என் தேவன் எனக்கு காட்டின கிருபையை குறிச்சே நான் என்ன செய்வேனா, மேன்மை பாராட்டுவேன், அவரை அதை குறிச்சு தான் நான் மகிமைப்படுத்துவேன், தேவனுடைய கிருபைகளை நான் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு முள் இருந்துச்சு, ஆண்டவர்கிட்ட கேட்ட அந்த முள் அவர் எடுக்கல, என்ன செய்யறது, எடுக்கல, அது அவர் விட்டது. சிலருக்கு முள்ள உடனே எடுப்பார், சிலருக்கு ஜீவ போற வரைக்கும் எடுக்க மாட்டார். அதுக்கு அவரே சொல்றார், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, நான் என்ன மேல பேசிடாதபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கிருபையை மேன்மைப்படுத்துகிறவர்களாய், கிருபையை மகிமைப்படுத்துகிறவர்களாய், கிருபையை உயர்த்துகிறவர்களாய் நம்ம இருப்பது ரொம்ப அவசியமானது. அதனாலதான் இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க.
1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். 2 வசனத்தை வேகமா வாசனம் முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அல்லேலூயா. ஒன்றையும் நான் செய்தேன்னு சொல்லவே முடியாது. சொல்றார், நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனா அந்த பிரயாசம் எல்லாம் என்னன்னு நான் திரும்பி பார்ப்பேனா, என் ஆண்டவருடைய கிருபையை தான் நான் என்னால மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருடைய கிருபையை தான் மேன்மைப்படுத்த முடியும். நேபுகாத் நேச்சர் அங்க நான் கட்டினதுன்றான். இந்த பக்கம் பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்றார், நான் அல்ல என்று சொல்கிறார். எத்தனை பேர் இந்த நாள்ல சொல்ல முடியும், நான் அல்ல ஆண்டவரே? சொல்லுங்க, நான் அல்ல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நீங்க அல்ல. எல்லாம் இப்படி சொல்லுங்க, யாரா? எல்லாம் தேவன். அல்லேலூயா. எல்லாம் கிருபை. சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் கிருபை. கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். கிருபை தான் எங்களுடைய மகிமைக்கு பாத்திரம். அப்படியே கிருபை தாங்க, எல்லாமே கிருபை தாங்க. அதை உணர்ந்த ஒரு மனுஷன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை நான் வேற யாருக்குமே கொடுக்க விட மாட்டேன். விக்கிரகங்கள் கொடுத்துறாத, மனுஷனுக்கு கொடுத்துறாத, உன் பிள்ளைக்கு கொடுத்துறாத, உன் வீட்டுக்கு கொடுத்துறாத, உன் வேலைக்கு கொடுத்துறாத. ஏங்க, இந்த வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு, நல்ல வார்த்தை தான். ஆனா அந்த வேலையை கொடுத்த தேவனுக்கு, தேவன் மூலம் தாங்க சாப்பாடு கிடைக்குது. தேவன் தாங்க என்ன போஷிக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தேவனை மையப்படுத்தி சொல்ல நம்ம பழகி போனா, அதனால்தான் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தை, உபவாச ஜெபத்தை முடிக்க தேவனுக்கு சித்தமானால், தேவனுக்கு கிருபை இருந்தால் ஆண்டவர் பாஸ்டர் அவர்களை கூட்டிட்டு வருவார்னு சொல்லியிருப்பேன். ஒழிய நம்ம அந்த கூட்டத்தை செய்து முடிப்போம் என்று நான் சொல்லல. அது போல சின்ன சின்ன காரியத்துல நம்ம அதை பழகி கொள்வோம்னா, நாளைக்கு நம்மை பார்க்கிற பிள்ளைகளும் சொல்வார்கள், எல்லாமே எங்க குடும்பமே இருப்பது எதனால இருக்குதுன்னா தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். நமக்குள்ள அந்த வார்த்தை கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். இந்த வருஷம் எல்லா காரியத்திலும், அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தணும்ன்ற எண்ணம், ஏக்கம், விருப்பம் நமக்குள் வந்துடும்னா தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம எல்லாரும் வாசிக்கணும், இதை கவனிக்கணும். ஒரு கூட்டத்தார், பவுல் சொல்றார், அவங்க கர்த்தரை அறிந்து கூட மகிமைப்படுத்தலையா. ரோமர் 1வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செய்தனா, இருள் அடைஞ்சிச்சா. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தி, நம்ம தேவனை மகிமைப்படுத்தாம நம்ம அப்படியே விட்டுருவோம், சும்மா சிம்பிளா விட்டுறோம் பாருங்க. அதெல்லாம் எதுக்குங்க அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி துதிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அவருடைய சிந்தனைலாம் எப்படி இருக்கும்னா வீணா போயிருமா, வீணான சிந்திப்பாங்களா. தேவனை எந்த மனுஷன் மகிமைப்படுத்தலையோ அவனுடைய சிந்தனையும் வீணா போயிருமா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், அந்த சிந்தனை வீணாயிட்ட உடனே பாருங்க, இது ரெண்டுமே ஒரு வாசல் போல. நம்ம அவயவங்கள் எல்லாமே ஒரு வாசலுங்க. கண்ணு ஒரு வாசல், காது ஒரு வாசல். நம்முடைய சிந்தனை அப்படியே உள் வாங்கிறோம். அப்புறம் பைபிள் சொல்லுது, அந்த வசனம் முடியும் போது அவங்க இருதயம் எல்லாம் எப்படி மாறிடுச்சுனா, சொல்லுங்க எப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு இவ்வளோ நல்ல ஆலயத்துல வந்து நல்லா பாடி தேவன் ஆராதிச்சு துதிச்சு இந்த இருதயத்தை இருள் அடைய விடுறதுக்கா? அதெல்லாம் இல்லை ஆண்டவரே. நான் எல்லா காலத்தில் எழும்பினாலும், நாங்கள் எதை செய்தாலும், சொல்லுங்க, நாங்கள் எதை செய்தாலும், எல்லா நேரத்திலும், சொல்லுங்க என்னோடு சேர்ந்து, எல்லா நேரத்திலும் எதை செய்தாலும், மறுபடியும் வேகமா சொல்லுங்க, எதை செய்தாலும், எல்லா நேரத்திலும், இன்னும் ஒரு விசை சத்தமா, எதை செய்தாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.